சந்தியா ரகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன் தங்கச்சி வாழ்க்கைய காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? அப்படி நீ நினைச்சீன்னா உன்னோட வாழ்க்கை தாண்டி அழியும். சீனு உன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாக போறான். எந்த சாமி வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க கார்த்தி. கொளுத்துங்கடா, இன்னும் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. கார்த்தி வேண்டாம், சீனு சீனு எழுந்திரி, சீனு எழுந்திரிங்கிறாங்க. எவ்வளவுதான் நீ கத்தி கதறினாலும் இங்க ஒருத்தனும் வந்து காப்பாற்ற வர மாட்டாங்கிறாங்க கார்த்தி. என்னதான் கத்தினாலும் அந்த சாமியே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. டேய் கொளுத்தி தொலைங்கடா, போய் சாகட்டுங்கிறாங்க. சீமனை ஊத்தி தீக்குச்சி உரைச்சு போடும்போது கரெக்டா கருப்புசாமி வந்ததும் ஓங்கி ஒரு ரதை கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் பறந்துகிட்டு போய் விழுகிறாங்க. கருப்புசாமி பந்தத்தோட வந்து அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. சீனு சீனு இங்க பாரு, சீனு கண்ணு முழிச்சு பாருங்கிறாங்க மாயா. சீனுக்கு நினைப்பு வந்து திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. நீ எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. சீனு உனக்கு ஆபத்து, அதான் உன்னை காப்பாத்தலான்னு வந்தேங்கிறாங்க. எது எனக்கு ஆபத்தா? நீ எதுக்காக என்ன காப்பாத்தணும் மாதிரி நடிச்சு ஒரு டிராமா ஏற்பாடு பண்றியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாம் அந்த கதிர் கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். நீ நல்லா என்ன ஏமாத்துறேங்கிறாங்க. ஐயோ சீனு இப்படி எல்லாம் பேசுற பத்தி உனக்கு தெரியாதா சீனுன்னு மாயா அழுகுறாங்க. பத்தி தெரியாதனாலதான் நான் இப்படி ஏமாந்து நிக்கிறேன். முதல்ல என்கிட்ட முன்னாடி அழுகிறத நிறுத்து, எழுந்திருச்சு போ அந்த பக்கம். வேண்டாம் வெறுப்பா சீனு மாயா மேல எரிஞ்சு விழுறாங்க. தனா கிட்ட மாயா வங்கின்னு கேக்குறாங்க. என்னை கேட்டா எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க தனா. மாயா வைக்கானுமாண்டா மாடிங்கிறாங்க. ஆமா சீனு வங்கானா மாயா வங்கானுமே எங்க போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாயா சீனு ரெண்டு பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வராங்க. அதோ அங்க வராங்க பாருங்கிறாங்க. சீனு எங்கடா போயிருந்தீங்க? சாமி வேட்டைக்கு போயிருக்கிற நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. எல்லாம் உன் பேட்டி மாயா கிட்ட கேளுங்கிறாங்க. சரி நீ ஏதோ கோமா இருக்கேன்னு தெரியுது. சாமி வேட்டைக்கு போயிருக்கு. வேட்டைக்கு போயிட்டு வந்து இதோ மாயா வச்ச பொங்கலே இருக்கு, ஊர்க்காரங்க வச்ச பொங்கலே இருக்கு, தனா வச்ச பொங்கலே இருக்கு. யார் சாப்பாட்டை சாமி சாப்பிடுன்னு தெரியலங்கிறாங்க பாட்டி. கருப்பு சாமி ஆடிக்கிட்டே வந்து சாமிக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்காங்க. கருப்பா உனக்கு எல்லார் வீட்டுல இருந்தும் படையல் வந்திருக்கு, உனக்கு யார் வீட்டு படையல் பிடிச்சிருக்கோ எடுத்து சாப்பிடுப்பாங்கிறாங்க. கருப்பு சாமி தனா மாயா வச்ச பொங்கல் எடுத்து சாப்பிடுறாங்க. அடே அப்பா, நம்ம தனா மாயா வச்ச பொங்கல் தான் கருப்பு சாமி சாப்பிட்டுருக்குதுங்கிறாங்க. அப்பாடா, ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. கருப்புசாமி அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லுப்பான்னு கேட்குறாங்க பாட்டி. சீனுவுக்கு திருநீரை விட்டு உன்னோட வயசுக்கு எதை பார்த்தாலும் தப்பா தான் தெரியுது. உன் கூட இருக்காளே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல உயிரை காப்பாற்ற வந்த. உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் இந்த பொண்ணு, கண்கலங்காம பாத்துக்கடா. உனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை பாதுகாப்பா பாத்துக்கோ. ஊருக்கும் உறவுக்கும் வேணா அது தப்பா தெரியல, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அவதான் நல்லவன். உனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை பாங்கா வச்சுக்கோ. கருப்பன் எப்பவும் உனக்கு துணை இருப்பாங்கிறாங்க கருப்பு. அடுத்தது தனா வாக்கு சொல்றாங்க. உனக்கு ஏத்த கணவனை தான் கொடுத்துருக்கான் இந்த கருப்பன். கணவனோட மனசை கலங்காத பாத்துக்கோ. நீ யாரைய நம்பணும்னு நினைக்கிறியோ அவனை நம்பாத, இவனை நம்பு. இவன் கடைசி வரைக்கும் துணையா இருப்பான். கதிர்க்கும் வாக்கு சொல்றாங்க. கலங்கி நிக்காத, ஊருக்கு உலகுக்கு எல்லாத்துக்கும் நீ நல்லவன நான் நிரூபிப்பேங்கிறாங்க கருப்புசாமி. யாராலும் உங்களை பிரிக்க முடியாது, நீங்க எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு இது கருப்பனோட வாக்குன்னு வாக்கு கொடுக்குறாங்க. கருப்புசாமியை எல்லாரும் தலை வணங்கி சாமி பயபக்தியோட கும்பிடுறாங்க. கருப்புசாமி உன் காலில் விளையாட என் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணப்பான்னு கேட்குறாங்க பாட்டி. விழுங்குடா விழுங்க விழுங்கன்னு 4 பேரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுக்கு போறாங்க. புவனேஸ்வரி கார்த்தியோட கண்ணத்தை பொலார்னு ஓங்கி அற கொடுக்குறாங்க. ஏண்டா உங்ககிட்ட ஒரு காரியத்தை நம்பி ஒப்படைச்சா இப்படித்தான் பண்ணி சொதப்பி வச்சுட்டு வருவியான்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்யட்டும், அவளே மயக்கிற மாதிரி நானும் தான் பேசி பார்த்தேன். ஆனா அவ அப்பா அம்மா அப்படி இப்படி ஏதோ சென்டிமெண்டா பேசி என்கிட்ட இருந்து நழுவவே பார்க்கறச்சு. நீ எதுவும் பேசாதடா, உன்னை இவெல்லாம் நம்பினேன் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி. அத்தை இது நான் வரைக்கும் என்னத்தான் நம்பிட்டு இருந்தா, ஆனா இப்ப பட்டி கட்டு கணக்கா எங்க அத்தை மாமா அப்பா அம்மானு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. உன்னைத்தான் நினைச்சிட்டு இருந்தா, எப்படிடா அப்படி மாறினான்னு கேட்கறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல. அந்த கதிர்க்கு இது ஏதாவது பேசி மனசை மாத்தினானா இல்ல அந்த மாயாக்கு இது பேசி மனசு மாத்தலானான்னு எனக்கே தெரியல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேத்து மேலேயும் கோவமா தான் இருக்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் எப்படியும் கூடி சீக்கிரம் பேசி அவன் மனசை மாத்தி கட்டுறேன் பாருங்கிறாங்க கார்த்தி. ஆமா கிழிச்சப்போ இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறியே தவிர உன்னால எதுவுமே ஆகல. ஒவ்வொரு தடவையும் அவங்க கிட்ட நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கோம். புவனேஸ்வரி நீ டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனா நம்ம நினைச்சதை எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறாங்க. இப்ப மட்டும் என்ன நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. நான் நினைச்ச மாதிரி அந்த தனாவை கூட்டிட்டு கோயிலுக்கு முன்னாடி போய் கார்த்திக் தனாவை 2 பேத்தையும் நிறுத்தலான்னு நான் நினைச்சேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமையா போயிரும் போனா. வா இப்போ ரகுராம் முன்னாடி இந்த கோயில் பிரச்சனையை பத்தி பேசி முடிக்கலாம். இந்த தடவை ரகுராம் எப்படி நம்ம கிட்ட அசிங்கப்பட்டு நிக்க போறான் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நானும் பண்ணித்தான் வச்சிருக்கேன். சரி வாங்க போலான்ட்டு போறாங்க. ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் சுத்திக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரகுராம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு 2 வாய் எடுத்து வச்சதுமே ஆரம்பத்துல ஒரு தடவை ஜானகி செஞ்ச சமையலை ரசித்து சாப்பிட்ட ரகுராம் இந்த தடவையும் அதே ருசியோட இருக்கே, அந்த சுவை அநேகமா ஜானகி தான் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை கழுவிடுறாங்க. என்னாச்சு, ஏன் சாப்பாடு வேண்டான்னு கை கழுவிட்டு போறேன்னு கேட்குறாங்க பாட்டி. எனக்கு பசி இல்லைங்கிறாங்க. என்னப்பா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டேன் மறுபடியும் வேண்டான்னு சொல்லிட்டு போறேங்கிறாங்க. நிஜமாலுமே எனக்கு பசி இல்லம்மா வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க. இத்தனை வருஷமா ஜானகி கையாலேயே சாப்பிட்டு பழகிட்டான். இப்ப வேறொரு கை பக்குவம் அவனுக்கு பிடிக்கல, அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்கிறாங்க பாட்டி. பத்மா பார்வதி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ணி ஊர்ல என்ன நடக்குதுன்னு விசாரிச்சிங்களா ஏன்னு கேட்டா இந்த மாயா சீனு கிட்ட பேசி அவனை மனசை மாத்தினாலும் மாத்திடுவான், அதுக்காகத்தான் நான் கேட்டேங்கிறாங்க பார்வதி. என் புள்ள சீனு
அவ்வளோ சீக்கிரம் மனசு மாற மாட்டான். அவன் கூட சேர்ந்து போனதுக்கு காரணமே ஜானகி அண்ணி சொன்னதுனால தான் அவ கூட சேர்ந்து போயிருக்கான் என் பையன். ஆனாலும் எப்படி இருந்தாலும் சீனு மாயா கூட தண்ணி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. ஆமாம்மா, இந்த வெறுப்பு ஆறுறதுக்குள்ளேயா கூடிய சீக்கிரமே மாயாவையும் சீனுவையும் எப்படி அறுத்து விடுறேன்னு பாரு. சீனுக்கிட்ட இருந்து மாயாவை எப்படி அறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாருவை என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு பாருங்கிறாங்க பத்மா. மணிவண்ணன் பத்மாவை கூப்பிடுறாங்க. அடடே, எல்லாரும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க போல இருக்குங்கிறாங்க பார்வதி. பத்மாவும் ஓடி வந்து பாக்குறாங்க. வா வா, எங்க எல்லாத்துக்கும் ஆரத்தி எடுவாங்கிறாங்க மணிவண்ணன். சும்மா விளையாடாதீங்க, சொல்லாம கொல்லாம ஊருக்கு போயிட்டு வந்து இப்ப எல்லாத்துக்கும் ஆரத்தி வேற எடுக்க சொல்றீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க பத்மா. அடே வாங்க மாப்பிள்ள, உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஊருக்கு போயிட்டீங்க, இப்ப பரவாயில்லையாங்கிறாங்க பாட்டி. போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஊருக்கு போகங்காட்டி தான் இப்ப கொஞ்சம் நான் இன்னும் நல்லா இருக்கேங்கிறாங்க மணிவண்ணன். மாயா, திருவிழாவையெல்லாம் பாத்தியா? சந்தோஷமா இருந்ததா? நல்லா இருந்ததாங்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது பெரியமாங்கிறாங்க மாயா. ஏ தானா, நீ சந்தோஷமா இருந்தியாங்கிறாங்க. சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றாங்க தானா. எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன்ட்டு தானா அங்க போயிடுறாங்க. ஆமா, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சீனு ஒரு பக்கம் போறாங்க. ஜானகி கதிர்கிட்ட தனியா வந்து கேக்குறாங்க. தானா மனசு மாறி இருக்குதான்னு கேக்குறாங்க. அது எப்படி அத்தே மாறும்? அப்ப இருந்த மாதிரியே தான் இப்பவும் இருக்கா. அவ்வளவு சீக்கிரம் அவ மனசு மாறாது. அவ மனசு மாறுற வரைக்கும் நானும் காத்திருப்பேன் அத்தேங்கிறாங்க கதை. மணிவண்ணன் கிட்ட பத்மா வந்து பேசுறாங்க. எங்க நீங்க எதுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னு எனக்கும் தெரியும். சீனுவோட மனசை மாத்திரக்கு தானே போனீங்கன்னு கேக்குறாங்க பத்மா. என்ன போய் உங்களால எதுவுமே முடியலையான்னு கேக்குறாங்க பத்மா. அட ஏன் முடியல? நான் என்ன நினைச்சு போனானோ அது நல்லாவே நடந்து முடிஞ்சதுங்கிறாங்க மணிவண்ணன். சீனு மனசு மாறிட்டான்னு சொல்றாங்க மணிவண்ணன். அண்ணே, நீங்க சும்மாவெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இப்படி சொல்றதுக்கு காரணம் இதோ இங்க நிக்கிறாளே மாயா, இவதானு கேக்குறாங்க பார்வதி. இவளையெல்லாம் சீனு கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க பார்வதி. என்ன தங்கச்சி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது பழைய சீனு, இப்ப இருக்கிற சீனு வேற. மாயா மேல எவ்வளவு பாசம் இருந்தா மாயா பேரை அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கான்னா பாத்துக்குவேன். பாசம் இல்லாம சீனு எப்படி மாயா பேரை பச்சை குத்திக்குவான் சொல்லு பாக்கலாங்கிறாங்க. ஐயோ மாமா, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மாயா. அட இருமா, உண்மையை சொன்னா என்ன உறுத்துதா? நீ பேசாம அமைதியா நான் பேசிக்கிறேங்கிறாங்க மணிவண்ணன். சும்மா சொல்லாதீங்க, என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கிறாங்க பத்மா. காதலுக்கு கண்ணிலேன்னு சொல்லுவாங்க. உன் பையன் நிரூபிச்சுட்டாண்டி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் அவனை கேளுப்போ. இருங்க, இப்பவே போய் கேட்டு வந்து அப்புறம் பேசிக்கிறேன்னு பத்மாவும் பார்வதியும் சீனு பார்க்க வராங்க. ஏ சீனு, உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க. எங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. அந்த மாயாவோட பேரை நீ நெஞ்சில பச்சை குத்திருக்கியாங்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லமாங்கிறாங்க சீனு. டே நீ சும்மா சொல்லாத, முதல்ல சட்டையை கழட்டி நான் பாக்கணுங்கிறாங்க பத்மா. சீனு சட்டை கழட்டிருக்கே விட மாட்டேங்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் வல்ல கட்டாயமா அந்த சரட்டை கழட்டி பாக்குறாங்க. வாய் மேல கை வச்சு நிக்கிறாங்க. என்னடா இது? ஏண்டா அந்த மாயா உன் மனசை மாத்திட்டாளான்னு கேக்குறாங்க. மாயா வேலைப்பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டியாடா நீ? ஏன்டா இப்படி பண்ணனேன்னு கேக்குறாங்க பத்மா. ஐயோ அம்மா, சத்தியமா நானா கொட்டிக்கல. பாட்டியும் அப்பாவும் சேர்ந்து அந்த மோர்ல ஏதோ எனக்கு கலந்து கொடுத்துட்டாங்க. நான் தூங்கும் போது இப்படி பச்சையை கொத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க மாயா. டே பொய் சொல்லாதடா சீனுங்கிறாங்க பத்மா. அம்மா, நான் சத்தியமா சொல்றேன், மாயா மேல எனக்கு இந்த ஜென்மத்துல காதலும் வராது, அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேங்கிறாங்க சீனு. அப்போ எல்லாமே அந்த மனுஷனோட வேலையா இருக்கட்டும், அவரை போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் வெளியில வந்ததும் மணிவண்ணன் கிட்ட கேக்குறாங்க. எங்க நீங்களும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு அவன் நெஞ்சில பச்சையை குத்தி விட்டீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையான்னு கேக்குறாங்க பத்மா. ஐயோ பத்மா, அவன் பொய் சொல்றான், தெரிஞ்சா நீ திட்டுவீன்னு தான் அவன் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கான், அது கூட உனக்கு தெரியலையாங்கிறாங்க மணிவண்ணன். போது நிறுத்துங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏ மாயா, நீயும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கியா? சீனுவையும் மாயாவையும் பிரிக்கணும்னா நீ கனவு தான் காங்கணும். இங்க பாரு மாயா, வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? நீ போய் உன் வேலையை பாரு. இல்லாதவங்க கிட்ட பேசி நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், போமாங்கிறாங்க. மாயாவும் அங்கிருந்து போறாங்க. திட்டம் போடாதே பத்மா, திட்டம் போடாது அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போறாங்க மணிவண்ணன். பத்மா சரியான கோத்தோட போறாங்க. சிவா உள்ள வராங்க. ரகுராமா பார்த்து, அண்ணே கோயில் விஷயமா உங்ககிட்ட ஊர்க்காரங்க எல்லாம் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, வாங்கன்னு போலான்னு கூட்டிட்டு போறாங்க. புவனேஸ்வரி தனாவை வச்சு ரகுராமா அவமானப்படுத்துறதுக்காகவே இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. மாயாவுக்கு பிரியான்னு ஒருத்தர் போன் பண்ணியிருக்காங்க. தனாவை பத்தின விஷயங்களை சொன்னதும் மாயா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. ரகுராமுக்கு வரப்போற அவமானத்தை எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க, தனாவோட வாழ்க்கையும் மானத்தையும் எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.